ஒரு பெரிய அமளி துமளி கூச்சல் குழப்பம்லாம் 2 நாள் முன்னாடி பார்லிமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்தது. அதுக்கான முக்கியமான காரணம் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் ப்ரெசென்ட் பண்ண பில்லு தான். 130th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வராரு. அண்ட் அதில் சேஞ்சஸும் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சிகள் எல்லாம் விடுவாங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சிகள் மேலே நீங்கள் தீவிரமாக தாக்குதல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பில்லெல்லாம் போட்டு கிழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இந்த பில்லை வந்து பார்த்திங்கன்னா ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்தாமல் அங்கே கொண்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ அதில் என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம பார்க்கும்போது பிஎம்மாக இருக்கட்டும், சிஎம்மாக இருக்கட்டும், அப்புறம் அவங்க கீழே இருக்கிற மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும், ஈவன் ஸ்டேட்டில் இருக்கிற மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும், யூனியன் மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பவர் பறிபோயிடும். எப்போ அப்படின்னா அன்லஸ் அண்ட் அன்டில் தே ஆர் அரெஸ்டட் அண்டர் கிரிமினல் சார்ஜஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஒரு சார்ஜ் போடுறாங்க, கிரிமினல் கேஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சார்ஜ் பேஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணோடனே ஒரு 30 நாளுக்கு மேலே அவங்க உள்ளே இருந்தாங்க அப்படின்னா 31வது நாள் அவங்களோட பவர் வந்து பறிக்கப்படும் அப்படின்றத வந்து அந்த நியூ பில் வந்து சொல்லுது. ஸோ ஃபார் ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் அண்ட் ஸ்டேட் சிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை பண்ணுவார். அண்ட் சென்ட்ரலில் இருக்காங்கல்ல, சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் அண்ட் பிஎம், இவங்களுக்கெல்லாம் வந்து பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎம் வந்து போஸ்ட்லேருந்து இறக்கிடுவாங்க. ஸோ இதுதான் அந்த நியூ பில் சொல்கிறது. ஸோ பிஜேபி சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பிஎம்ஏ தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், எல்லாருக்குமே இந்த சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவானது, ஆன்டி கரப்ஷன் நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் வந்து போகும். ஸோ தூய்மையான தலைவர்கள் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. இங்கே எதிர்க்கட்சிகள் சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து சார்ஜஸ் தான் போடுறீங்க, அது வந்து கன்விக்ஷன் ஆகலை, கோர்ட்டில் போய் ஒன்றும் ப்ரூவ் ஆகலை, அதுக்குள்ளே நீங்கள் வந்து 30 நாளுக்கு மேலே இருந்தால் எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதவியை வந்து பறிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அண்ட் இட் இஸ் அ வேலிட் கொஸ்டின் டூ. அண்ட் மோர் ஓவர் அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த இடி சிபிஐ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிஎம் மேலே வந்து கேஸை போட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே தள்ள மாட்டாங்க. கண்டிப்பாக அப்போசிஷன் பார்ட்டிஸ் அண்ட் அப்போசிஷன் லீடர்ஸ் மேலே தான் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் எடுக்கப்படும். அதனால எதிர்க்கட்சிகளுக்கு தான் இது பயங்கரமான ஆபத்து, அண்ட் பிஜேபி ஆளாத மாநிலங்களுக்கு தான் இது பயங்கரமான ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து சட்டமாக மாறுமா அப்படின்றதெல்லாம் இன்னும் நிறையா டைம் இருக்குது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்கஷன்ஸ் நடக்கணும் எம்பிஸ்குள்ளே, அதுக்கப்புறம் அவங்க ஓட்டு போடணும், அதுக்கப்புறமா அந்த மெஜாரிட்டி ஓட்ஸ் வந்தால் தான் பிரசிடென்ட்டுக்கு போய் அது சட்டமாகும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.